தந்தை கூட உறவு கருத்து வேறுபாடு வரா மாதிரி ஒரு சூழ்நிலையும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதில் கவனம். ஏன்னா சூரியன் மட்டும் இல்லை, மற்ற கிரகங்களும் இருக்காங்க இல்லையா? இப்போ நீங்கள் ஒன்று பேச அப்பா 2 பேச, நீங்கள் 2 பேச அப்பா 20 பேச, இல்லை அப்பா 2 பேச நீங்கள் 20 பேச, இந்த மாதிரியெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதில் மட்டும் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ரிஷபம் அப்படிலாம் பேசக்கூடியவங்க கிடையாது. பட் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப ஜாஸ்தி ஆகும்போது அந்த மாதிரி பேசுகிறதுக்கு வழியும் வாய்ப்பு உண்டு இல்லைங்களா? அதனால் உங்களுக்கு இந்த ஒரு சின்ன விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். 2வது சுக்கிர பகவான். சுக்கிர பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா 1 மற்றும் 6க்கு அதிபன். அதாவது உங்கள் சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். ராசியாதிபனே உங்களுக்கு அதே தான், அவன் தான். அதே மாதிரி 6ஆம் பாவத்துக்கும் அதிபன் அவன் தான் அப்படின்லாம். அப்போ இந்த சுக்கிரன் என்ன கொடுப்பா அப்படின்னா, தொழில் ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துட்டுருக்கா அப்படின்போது தொழிலில் வளர்ச்சி அப்படின்றது கொடுப்பா. வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் வருவாங்க. வாடிக்கையாளர்களோட ஆதரவு, பெண்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அழகு, மீடியா துறை, அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கவங்க, இயல், இசை, நாடகம், சினிமா ஃபீல்டில் இவங்களுக்குலாம் வந்து சூப்பர் டூப்பர் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு மட்டும்தான் சக்ஸஸ்ஸா? ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே சக்ஸஸ். இப்போ நீங்கள் சொல்கிறதுமா தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த சக்ஸஸ் அப்படின்றது சொன்னீங்க. ஆமாம்மா. இப்போ நாங்கள் தொழிலே செய்யலாமா, நாங்கள் என்னம்மா பண்ணுறது அப்படின்னா என்ன கேட்டால், ரிஷபத்துக்கு சிம்பிளாக ஒரு அட்வைஸ் சொல்கிறேன் கேளுங்க. ரிஷபம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். அதாவது ஆன் தி ஹோல் 2026 சூப்பராக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். நீங்கள் இது வரைக்கும் தொழில் செய்யலை அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள். என்ன தொழில் செஞ்சால் உங்களுக்கு சூப்பர் டூப்பராக இருக்கும் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா தெரியும். அதை வச்சு நீங்கள் ஒரு சின்ன லெவல்லேனும் ஒரு தொழில் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணுங்கள். சம்பாதிங்க, பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லது.